ஓம் முருகா, என் அன்பு பிள்ளையே, இன்று செவ்வாயில் விடிய காலையில் இருந்து உனக்காக உன் அப்பன் முருகன் நான் காத்து கொண்டு இருக்கின்றேன் தங்கமே. இதை நீ கேட்டு முடித்த 10 நிமிடத்தில் உன்னை தேடி ஒரு நல்ல செய்தி நிச்சயம் வந்து கொண்டே இருக்கும். என்னை நம்பி எப்பொழுது என்னிடம் நீ வந்தாயோ அப்போதிலிருந்து உனக்கான காலம் ஆரம்பித்து விட்டது. இனி எதற்காகவும் நீ கவலை இல்லாமல் இரு. உன் மனதில் நான் தனியாகிவிட்டேன் என்று தோன்றுகின்றது. ஆனால் உண்மையில் நான் ஒருபோதும் உன்னை விட்டு பிரியவில்லை பிள்ளையே. நீ உன் கண்ணீரில் மூழ்கி என்னை காண மறுக்கிறாய். அதனால்தான் உன் மனம் குழம்புகின்றது. முதலில் உன் சிந்தனையை தெளிவுபடுத்து. நான் உன் அருகிலே இருக்கின்றேன். உன் கைகளை பிடித்து கொண்டு நடக்கின்றேன். நீ நம்பிக்கை வைத்து நடந்தால் நல்ல வாய்ப்புகளும் அதிசயங்களும் உன் வாழ்க்கையில் தொடர்ந்து வர தொடங்கும். என் மீது கொண்ட நம்பிக்கைதான் உன்னுடைய வாழ்க்கையின் ஒளி. உன் மனதில் சுமந்து வரும் பாரம் உன்னை தளர செய்கின்றது. அந்த பழைய துயரங்களை விட்டுவிடு. என் வேலும் மயிலும் உனக்கு என்றும் துணையாக நிற்கின்றன. வாழ்க்கையில் இன்னும் பல நன்மைகள் உன்னை நோக்கி வருகின்றன பிள்ளையே. சுமையை இறக்கி வைத்து மிதமான மனதுடன் முன்னேறு. உனக்கான வலிமையான வெற்றியை நானே தருகின்றேன். உன் வாழ்க்கை வியக்க உன்னை வைத்து நான் செய்கின்றேன். சோதனைகளை கண்டபோது அஞ்ச வேண்டாம். கருவில் இருந்த காலத்திலிருந்து உன்னை காத்தவன் நான் தான். இன்று கூட உன் ஒவ்வொரு நொடிக்கும் கண் இமை போல் காத்து நிற்பவன் நானே. இனி உன் வாழ்க்கையில் நடப்பவை அனைத்தும் நன்மைக்கு மட்டுமே அமையும். நீ விரும்பியவையும் உனக்கு பிடித்தவரையும் உன் வாழ்க்கையில் சேர்த்து தருவேன். நீ கண்ட கனவு இனி உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடைபெறும். என்னை நம்பிக்கையுடன் அழைத்து வா. உன் வாழ்வு அழகாக மலர்ந்துவிடும். இந்த நாளில் நீ எதை கேட்டாலும் நான் கொடுப்பேன். உனக்காக உன் அப்பா காத்து கொண்டு இருக்கின்றேன். இதை நீ கேட்டு முடித்த 10 நிமிடத்தில் நல்ல செய்தி உன்னை தேடி வரும். மகிழ்ச்சியாக இரு. ஓம் முருகா.